கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவருடைய 31வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபத்தை தான், ஒரு பிரதானமான விண்ணப்பத்தை கொண்ட ஒரு ஜெபத்தை தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிறார். நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை இந்த வசனத்தில் நம்மால் பார்க்க முடியும். தேவஜனங்களாகிய நாமும் இந்த காரியத்தை உணர்ந்து தேவனிடத்தில், ஆண்டவரே நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் உமக்கு நேராக திருப்பப்படுவேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவஜனங்களாகிய நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறும்படியாகவே, எல்லா நிலையிலும் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையெல்லாம் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக தேவைகள், எந்த நிலையிலுமே நம்மளால் சமாதானமாக இருக்க முடியல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆனால் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் அநேக துன்பங்கள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவரே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா? தேவனே நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். இந்த காரியத்தை உணர்ந்த பிற்பாடுதான் எரேமியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் இந்த நாளிலும் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடமாய் திருப்பப்பட்டு தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் வாழுகிறானோ, அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானம், கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியான கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவம், இதெல்லாம் அவனால் அனுபவிக்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இவை அனைத்தும் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய அக்கிரமம், நாம் செய்கிற மீறுதல்களின் நிமித்தம்தான் நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்டவர்களாக வாழ முடியாமல் போனதற்கு காரணம். தேவன் தம்முடையவர்களை அப்படியே பாவத்தில் அப்படியே விட்டுற மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தம்முடையவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் தவறும் பொழுது அவர் சிட்சிக்கிறார். அவர் சிட்சிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எதற்காக சிட்சிக்கிறார்? அவன் தேவனிடத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பும்படியாய், ஆண்டவரே என்னை திருப்பும், அப்பொழுது நான் உமக்கு நேராய் திருப்பப்படுவேன் என்று சொல்லி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாய். ஆனால் இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல தேவஜனங்களாகிய நம்மை தேவன் சிட்சிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? பணியாத மாடு போல நாம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய சுய விருப்பங்களை, நமக்கு எதெல்லாம் நன்மை என்று தோன்றுகிறதோ அந்த காரியங்களை பிடித்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை உடையவர்களாய் வாழ நம்ம துணிகரம் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் துணிகரமாய் செயல்படுகிறோம். தேவஜனங்களாகிய நம்மை நோக்கி தான் கர்த்தர் இந்த நாளிலும் எச்சரித்து உணர்த்துகிறார். தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது, தேவன் நம்மை தண்டிக்கும் பொழுது நாம் பணியாத மாடு போல மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் மீண்டும் மீண்டும் துணிகரமாய் பாவம் செய்ய தேவ சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாகவோ தேவஜனங்களாகிய நம்மை சிட்சிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அவர் நம்மை இழந்து போக விரும்பாமல் தான் நம்மை சிட்சித்து நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார் என்பதை உணர்ந்து நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய பழைய காரியங்கள், பாவ வாழ்க்கைகளை, அவைகளை வெறுத்து தேவனிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை சிட்சித்தது நியாயம் என்று ஒத்துக்கொண்டு, இவ்வளவு நாட்கள் நான் மீண்டும் மீண்டும் சிட்சிக்கப்பட்டது நான் தேவனிடத்தில் பணியாமல் என்னுடைய கடின கழுத்தினால் செயல்பட்டது நிமித்தம் என்று ஒத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனே என்னை திருப்பும், அப்பொழுது நான் உம்மிடத்தில் திருப்பப்படுவேன், உமக்கு நேராக என்னுடைய இருதயம் திருப்பப்படும் என்று சொல்லி எரேமியாவை போல தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது தான் நம்மால் இந்த விண்ணப்பத்தை ஜெபமாக தேவ சமூகத்தில் ஏறெடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, எரேமியா அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது எப்படி சொல்றார் தெரியுமா? நீரே என் தேவனாகிய கர்த்தர். தேவஜனங்களாகிய நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவரே தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை இழந்து போக அவர் விரும்பாததுனால தான் மீண்டும் மீண்டும் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போகும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் மீண்டும் நம்மை சிட்சித்து சேர்த்து கொள்கிறார். அவர் நம்மை சிட்சிப்பது நம்மை தண்டிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை சரி செய்வதற்காக. குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய தேவன் கரத்தில் இருக்கிறோம். குயவன் கரத்திலே களிமண் கெட்டு போகும் பொழுது அவன் அதை தூக்கி எறிந்து விட்டு வேறே மண்ணை எடுப்பதில்லை. அவன் என்ன பண்ணுறான்? அந்த பாத்திரத்தை வேறே பாண்டமாய், அந்த மண்ணை வேறே பாண்டமாய் வணைகிறான். தேவஜனங்களாகிய நம்மையும் தேவன் அப்படித்தான். நம்மை தேவன் ஒரு பாத்திரமாய் வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கரத்திலே நம்முடைய சுய கிரியைகளினால நாம் கெட்டு போனால் தேவன் நம்மை தூக்கி எறிந்து விட்டு வேறே நபரை அவர் தெரிந்து கொள்வதில்லை. தேவன் நம்மேல் வைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் நம்மேல் பாராட்டின அன்பு நிமித்தம் நம்மை தூக்கி போட்டு விடாமல், நம்மை எரிந்து விடாமல், நம்மை மீண்டும் வேறே பாண்டமாய் அவருடைய சித்தத்தின்படி அவர் நேர்த்தியாய் வணைகிறார். தேவன் கரத்திலே அவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது பணியாத மாடு போல துணிகரம் கொள்ளாமல் நாம் நம்முடைய தவறை உணர்ந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின் பிரகாரம் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியால் நாம் நம்முடைய பாவக்கிரியைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனதோடு தேவன் சமூகத்தில் ஆண்டவரே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன் என்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினோமேயானால், அப்படி விண்ணப்பம் பண்ணின எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த பதிலின் பிரகாரமே நம்மையும் அவர் ஆசீர்வதித்து நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டு நம்மை அவருடைய அருமையான பிள்ளைகளாய், அவருடையவர்களாய், இதுவரைக்கும் தேவனால் கைவிடப்படாத ஜனங்களாய் நம்மை அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். தேவன் தம்முடையவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உண்மையாய் அவரை நோக்கி அவருடைய ஜனம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர் கேட்டு அதற்கு பதில் தருகிற நல்ல தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீரே என் தேவனாகிய கர்த்தர் என்பதை உணர்ந்தவர்களாய் இவ்வளவு நாட்கள் நடந்த சிற்றை நமக்கு நன்மைக்காகவே நாம் நம்முடைய தவறை உணர்ந்து அவருடைய பாதத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய எல்லா காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி, நம்மால் விட முடியாத சில சுபாவங்கள் கூட நம்மிடத்தில் இருக்கலாம், அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி வேறு பிரித்து முழுமையாய் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்புகிறவராய், அவர் திருப்பினதை யாராலும் மீண்டும் வேறு திசைக்கு திருப்ப முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் அவர் பக்கமாய் அவர் பட்சமாய் திருப்பும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் தேவனே என்னை திருப்பும், அப்பொழுது நான் உன் பக்கமாய் திருப்பப்படுவேன் என்று சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற தேவஜனங்களாய் முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய் அடையாளப்படுத்தி நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்பட போவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.